ரூத்து 1ஆம் அதிகாரத்துல நம்ம 20வது வசனத்தை வாசிக்கும் போது, என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டாரு. மிகுந்த கசப்பு, அந்த வேதனை, அந்த வருத்தங்கள் மிகுந்த கசப்பானது காரியம். அதை எப்படி மறக்க முடியும்? எப்படி என் குடும்பம் ஒன்றும் இல்லாம போயிட்டேன், அது எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் வேதனையோடு இருக்கிறான். ரெண்டாவது, அது இதுல 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போகும்போது, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாக திரும்ப வர பண்ணினார். அவ வாழ்க்கையில நான் நிறைவானதாக இருந்தேன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தது. ஆனாலும் என் குடும்பத்துல இப்போ 3 பேரு இல்லை, 3 உறவுகள் என்னை விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி வேதனையோடு ஆண்டவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று வேதனைப்பட்டார். ஆனாலும் பாருங்க, அவளுடைய வேதனையை கர்த்தர் மறக்க பண்ண அவர் வல்லவராக இருந்தார். அந்த ரூத்தின் மூலியமாக, ரூத்து என்ற மருமகளின் மூலியமாக அவ வாழ்க்கையை மாற்றி போட்டார். அதான் அவளுக்கு ஒரு குழந்தை ரூத்துக்கு பிறக்க போகும்போது அதை தன் மடியில வைத்து வளர்க்கிற தாயானாள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நகோமியோட வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அவளோட வாழ்க்கையை இன்னும் தொடர வைத்தார். இனிமேல் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நான் இனிமேல் எப்படி வாழப்போறேன், எனக்கு தான் எல்லாமே முடிஞ்சு போயிட்டே என்று அநேக பேர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். திரும்பவும் உங்க வாழ்க்கையை கட்டுவார், உங்களுடைய கசப்பை மாற்றுவார். நீங்க என்னென்ன வருத்தங்கள், என்னென்ன கண்ணீர்கள் உங்க வாழ்க்கையில பட்டிருந்தாலும் அதை மறக்க பண்ணுகிற கர்த்தராக அவர் இருக்கிறார்.